இப்ப நீ 1000 ரூபாய் கொடுத்துனுக்க, இப்ப 2500 கொடுங்க, எப்படி கொடுப்ப? உன் வீட்டு பணத்தை குடும்பத்துக்கு எடுத்துதான் அப்படி பண்ணுமா? உன் வீட்டு பணத்தை கொடுப்ப. ஒரு நேரம் காலி இருந்தா என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யல. அல்ல கொள்ளையிட்டு கல்லாப்பட்டி காலி பண்ணிட்டு போய்க்கிறான். ஒரு ஸ்கூலுக்கு 5 லட்சம் ரூபாய்னா அப்போ 1000 ஸ்கூல் இருக்கு. ஓகேவா? அப்போ எத்தனை லட்சம் எத்தனை கோடி போகுது? அதெல்லாம் எங்க போகுது? ஒயின் ஷாப் குடிகாரனை போய் டமால்னு குடியை நிப்பாட்டுவானா? மாத்திரைக்கும் இந்த மருந்துக்கும் இந்த தைலத்துக்கும் உடம்பு வலித்த போவோமான்னு உன்ன கேட்குறேன் நான். ஃப்ரீ பஸ் வந்து வெள்ளைப்பாடு வருவாருன்னு காத்துன்னு இருக்கணும், அது வராது. அப்பதுல இருந்து பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஆனா வந்து இப்போ பார்க்க தோணுதுல, இப்போ இந்த விஷயம் எல்லாம் நடக்குது, இந்த விஷயம் எல்லாம் இதாகுது. உங்களுக்கு பிடிச்சவர் இருக்காரு பாக்குறீங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒயின் ஷாப் 3 பூரா ஏரியாவில் சாராய கடை தந்துருவாயா? ஒரு நாள் பிராந்தி கடை மூடி வச்சிருந்தான். 3 நாளா சாராயம் காசாத இருந்தானா? அவன் என்ன புதுசா வந்து என்ன தெரியும் விவரம்? விவரமே தெரியாமலே ஆட்சிக்கு வந்துட்டாரு, முதல்வரா உட்காந்துருக்காரு. எனி தயாரிச்சது என்ன டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இது பண்றாரு. எக்ஸ்பைரி டேட் கேட்கல, மேனுஃபேக்சரிங் டேட் கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? கெட்டு போனா ஸ்மெல் வரும், உங்களுக்கு தெரியுமா? சிகரெட் ஸ்மெல் வரும் தெரியுமா? சிகரெட் ஸ்மெல் வருமா? சரி, நான் கேக்குறேன், கிர்னி பழம், திராட்சை பழம், மாம்பழம், கேரட்டு, இன்னும் ஏதோ சொன்னீங்களே, ஆமா, இது எல்லாமே உடம்புக்கு நல்லது. எது நல்லது? அது கூட என்ன கலக்குறான்? வந்து 1 மாசம் ஆச்சு. ஆமா, ஆட்சி எப்படி பண்ணிட்டு இருக்காரு? ஏகப்பட்ட விமர்சனங்கள், ரீல்ஸ் ஆட்சின்றாங்க. எல்லாம் எல்லாம் தப்பு நடந்தாலும் இவன் மாதிரி தான் பழி போடுறாங்க. எனக்கு வந்து 1500 விதை காசு போட்டாங்க. நான் கிழிச்சா வந்து 2000 போறனாரு. போடுவாரு, போடாரு மாட்டேன், போடுவாரு, செய்வாரு, நல்ல நம்பிக்கை தான். இவ்வளவு நேரம் கலைஞ்சிருந்தா என்ன செஞ்சாரு? ஸ்டாலின் தானே செஞ்சாரு, ஒண்ணுமே செய்யல. அல்ல கொள்ளையிட்டு கல்லாப்பட்டி காலி பண்ணிட்டு போய்க்கிறான். என் மேக சம்பாரிச்சு போட்டாதான் உண்டு. அவ கடை போட கண்டிப்பா செய்வாரு. ஆமா, ஆனா செய்வாரு, செய்ய மாட்டாரு, செய்வார். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆச்சு. ரீல்ஸ் ஆட்சி, சோஃபா மாடல் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களே. போன வருஷம்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? எல்லாமே கொள்ளாச்சின்னு தான் இருந்தாங்க. இப்போ ஒரு ஆட்சிக்கு வராங்கன்னா என்னென்ன நன்மை செய்யணும், யார் யார்கிட்ட என்னென்ன இது பண்ணோம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ஒரு இந்த ஸ்கூல்ல அதுக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்களாம். ஆனா இப்போ இருக்கிற ஆட்சியில வந்து அது ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்கன்ட்டு பெருமையா சொல்றாங்க நியூஸ்ல. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்து நம்ம என்னடா இவ்வளோ காசு வாங்குறாங்களா, தனியார் ஸ்கூல்ல வந்து இவ்வளோ காசு வாங்குறாங்க. அப்போ ஒரு ஸ்கூலுக்கு 5 லட்சம் ரூபாய்னா அப்போ 1000 ஸ்கூல் இருக்கு. ஓகேவா? அப்போ எத்தனை லட்சம் எத்தனை கோடி போகுது? அதெல்லாம் எங்க போகுது? இப்ப தனியார் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா தானே இருக்கு. இப்போ இவ்வளோ காசு தனியார் ஸ்கூல்ல இருந்து வாங்குறாங்க. அப்போ கடன் எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது? இவ்வளோ காசு வாங்கி அந்த காசு எங்க போகுது? சரிங்களா? அதுவும் நம்ம யோசிக்கணும். அப்போ மக்களுக்கு வந்து இது மூலியமா தான் தெரியுது, ஓ தனியார் பள்ளிகிட்ட வந்து இவ்வளவு காசு வாங்குறாங்க. அப்போ அந்த காசெல்லாம் சேர்ந்தாவே நம்ம அரசாங்கத்துக்கு ப்ராஃபிட் தானே. அப்போ அந்த காசெல்லாம் எங்க போகுது? யார் வீட்டுக்கு போகுது? யார் வச்சுன்னு இருக்கிற? அதெல்லாம் எல்லாம் ஒயின் ஷாப்பையும் மூட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒயின் ஷாப் எல்லாம் 3ன்னு சொல்றாங்க. ஆமா, ஒயின் ஷாப் குடிகாரனை போய் டமால்னு குடியை நிப்பாட்டுவானா? இல்ல பொறுமையா நிப்பாட்டிக்க வேண்டியதுதான். பொறுமையா நிப்பாட்டு. காலைல வேலைக்கு போறான் ஒருத்தன், ஆமா, சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறான். அந்த உடம்பு வலிக்கோசம் ஒரு கோட்டருக்காவ, அந்த உடம்பு வலிக்கோசம் ஒரு மாத்திரை, ஒரு தைலம் யோசிச்சு பாருங்க. 5 ரூபா 10 ரூபா 30 ரூபா தைலமா? இப்படிலாம் யோசனை பண்ணிருந்தா அந்த காலத்துல இருந்து ஏன் சாராயம் காசுறான்? இருக்கும் ஒரு கவர்மெண்டே ஒரு கோட்டர் விக்குதுன்னா அப்போ தனியார்ல எம்மா விற்கும். அது சொல்லுங்க. இருங்க, ஒரு தைலம் கேட்குற 30 ரூபா, ஒரு மாத்திரை சொல்ற அது ஒரு 30 ரூபா, 60 ரூபாயில முடியுது. இது என்ன பண்ணுவாங்க? அந்த மாத்திரைக்கும் இந்த மருந்துக்கும் இந்த தைலத்துக்கும் உடம்பு வலித்த போவோமான்னு உன்ன கேட்குறேன் நான். நீ எனக்கு என்ன பதில் சொல்லுவ? அதை உடம்பு வலி போறதுக்கு தான் அந்த மாத்திரை மருந்து. அது முன்ன மாதிரி இல்லை, மெடிக்கல்ல முன்ன மாதிரி கொடுக்குது இல்லை.
நாங்க போறோமா 300 ரூபா சம்பாதிக்கிறோம். ஒரு 50 ரூபா குடிச்சிட்டு போனாதான் என் உடம்பு வலி தாங்க. 300 ரூபாய் 50 ரூபா போச்சுன்னா மீதி 250 ரூபா தானே. 250 ஒரு ரூபா சராசரி மனுஷன ஒரு நாள் வருமானம் 700 ரூபால இருந்து இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க 300 ரூபானா எப்படி அது பத்தும்? அது குடும்பத்துக்கே வராது. அது அதுக்கு நான் சொல்றேன், கேஸ் விலை எவ்வளவு விக்குது? யாரு பண்ணுது? மோடி பண்றப்பல, இப்ப வந்து சிஎம் பண்றப்பல, பழைய சிஎம் பண்ணாப்பல, அதுக்கு முன்னாடி சிஎம் பண்ணாப்பல. இந்த சிஎம் என்ன பண்ணாரு? இந்த 3 சிஎம் பண்றாரு. உன்னை இது எதுவும் பண்ணலையா? முன்னாடி ஸ்டாலின் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருந்தாரு. இலவச பயண திட்டம், மகளிர் பயண திட்டம் கொடுத்திருந்தாங்க. பஸ்ல ஃப்ரீயா போறது. சும்மா பஸ் யாரும் தான் ஃப்ரீயா போனோம். அது வந்து ஃப்ரீயா பஸ் வந்து அவ்வளவு இல்ல. அப்ப ஆடி வந்து காசு அதிகம். ஃப்ரீ பஸ் வந்து வெள்ளைப்பாடு வருவாருன்னு காத்து நிற்கணும். அது வராது. எல்லாம் காசு கொடுத்தான் போடுறாங்க பஸ்ல. இப்போ அதெல்லாம் சேர்ந்து எல்லா இதுவும் வந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட்டா தானே இருக்கும். அப்போ நஷ்டம் எல்லாம் வராதுல்ல, பேலன்ஸ் ஆகி தானே போவோம். அப்போ அந்த காசெல்லாம் எங்க போகுது? இவங்க எல்லாம் கொள்ளடிச்சு இவங்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் எடுத்து நியூஸ்ல எல்லாமே போடுறாங்க. இப்போ ஒரு இதுவா இப்ப நோண்டி எல்லாத்தையும் எடுத்து இது பண்றாங்க. அவங்க ஆட்சியில என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் ஒரு மினிஸ்டரா ஒரு ஆட்சியில ஒரு இது மினிஸ்டரா ஒரு இடத்துல போயிட்டு ஆய்வு பண்ணி இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரியாது. இப்ப இது மூலியமா சொல்றதுனாலதான் மக்களுக்கு எல்லாமே தெரியுது. அப்போ நம்ம வந்து எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் மக்கள் வந்து செய்தி பாக்குறதெல்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து உட்காந்து பாக்குறாங்க. இப்போ காலையில கூட வந்து உட்காந்து ஃபுல்லா நான் பாத்துட்டு வந்தேன். சட்டமன்றத்துல என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க எல்லாமே நான் பாத்துட்டு வந்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஏது நடந்தது நான் பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. அப்பத்துல இருந்தே பாத்துருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்பத்துல இருந்து பாத்து தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து இப்போ பார்க்க தோணுதுல. இப்போ இந்த விஷயம் எல்லாம் நடக்குது, இந்த விஷயம் எல்லாம் இதாகுது. உங்களுக்கு பிடிச்சவர் இருக்காரு பாக்குறீங்க. பிடிச்சவர் இருக்காரு, ஓகே. ஆனா வந்து ஒரு நியூஸ் வருது இல்ல நம்மளுக்கு. நியூஸ் தானே. அப்ப நியூஸ் வருது. அப்ப நியூஸ் வந்து நியூஸ் சன் டிவி எல்லாமே இருந்துதான். ஆனா அப்ப நமக்கு தெரியல. நம்மளுக்கு பிடிச்சவரா வந்ததுனால நம்ம பாக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கு. ஆர்வம் இருந்தனால அதனால எல்லாரும் நிறைய பேர் பாக்குறாங்க. பாக்குறதுனால என்ன ஆகுது, ஓ தமிழ்நாட்டுல வந்து இப்படி எல்லாம் நடக்குது, இதெல்லாம் இதுவாகுதுன்ட்டு நம்மளுக்கு தெரியுது. ஓ இதனால வந்து அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம் முன்னாடியே பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இந்த இதுவே கிடையாதுல்ல. இப்பதானே எல்லாமே எடுத்துன்னு வந்திருக்காங்க. நேரடி ஒளிப்பதிவு பண்றதெல்லாம் இப்பதானே பண்றாங்க. அப்பெல்லாம் வந்து ஒளிப்பதிவு எல்லாம் பண்ணாங்க. நம்மதான் அது பண்ணிருக்காங்க, ஓகே. ஆனா வந்து அப்ப நம்மளுக்கு தோணல. இப்போ வந்து நம்மளுக்கு தோணுது. ஏன்னா விஜய் அண்ணன் இருக்காரு. அப்படியா? ஆமா, எங்க தலைவர் இருக்கிறாரு. அதனால நான் பாப்போம். இதுவே நீங்க டிஎம்கேவா இருந்தா அப்ப பாத்துருப்பீங்க. இதுவே ஏடிஎம்கேவா இருந்தா அதுக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க. நான் இப்பதான் விஜய் வந்தார் 2 வருஷம். அதுக்கு முன்னாடி நான் யாருக்கு போட்டிருந்தேன்? நான் வேற கட்சி தான் போட்டிருப்பேன். அப்ப அந்த கட்சி ஆப்ஷன் இல்ல. அதனால நம்ம போட்டோம். சரி இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் அப்படின்னு நம்ம பாப்போம். ஆனா இப்போ வர நியூஸ் எல்லாம் வந்து ஒன்னொன்னா நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்குது. எல்லாமே எடுத்து போய் சொல்றாங்க. 717 கடைகளை மூடி இருக்காரு. அது என்ன அது 717 கடை மூடினாரு. அது சிட்டில சிட்டியை பொறுத்த வரைக்கும் மூட்டாரு. சிட்டில பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய் 6000 ரூபாய் சேல்ஸ். அது இங்க வந்து ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சேல்ஸ் நடக்குது. அங்க வந்து உழைப்பாளிங்க, எப்படி உழைப்பாளிங்க அதான் வந்து விவசாயம் பண்றவங்க, அவங்களுக்கு வருமானம் இல்லை. அவங்க என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு போனா ஒரு ஏரி வேலைக்கு போனா, குளத்து வேலைக்கு போனா, எந்த வேலைக்கு போனா 300 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, போனாங்களா ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு கட்டிங் சாப்பிடுவாங்க. இல்ல 80 ரூபாய் கொடுத்து கட்டிங் சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவான்? இங்க அப்படி இல்ல. இங்க 1100 ரூபாய் சம்பாதிக்க எந்த வேலைக்கு போனா 1100 ரூபாய் கேக்குறீங்க, 1200 ரூபாய் கேக்குறீங்க, 1000 ரூபாய் கேக்குறீங்க. ஒரே ஒரு வார்த்தை, உலகத்துல நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒயின் ஷாப் 3 பூரா ஏரியாவில சாராய கடை தந்துருவாங்க. மலையில காசுவான், செடியில காசுவான், குளத்துல காசுவான். ஆட்டோமேட்டிக்கா சாராயம் எடுக்க வேண்டியதா எல்லாத்தையும் எங்க நடவடிக்கை எடுக்க போற இருக்கிறதே நடவடிக்கை எடுக்க முடியல. நம்ம பேசணும் சென்னையில பேசும்போது சென்னையில எப்படி பேசணுமோ சொல்றேன், புரியுதா? ஒரு நாள் பிராந்தி கடை மூடி வச்சிருந்தான். 3 நாளா சாராயம் காசாத இருந்தானா, சாதா ஒரு என்னது கேரட் அதை இதை போட்டு வீட்டுல போட்டு காய்ச்சி சாராயம் குடிச்சான். அது கேரட் உடம்புக்கு நல்லது தானே. அதுல ஒரு போதையை உற்பத்தி பண்றான். விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த நோடியே நீங்க எல்லாருமே வந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃப்ரீயா போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வரைக்கும் அது நடக்கலையே, 1 மாசம் ஆச்சு. உடனே போனோன்னு எழுதிடுவாங்க. பொறுமையா தான் செய்வாங்க. உடனே
போன உடனே போன்னு போக முடியுமா? கொஞ்சம் பொறுமை இரு. பொறுமை இருந்தா செய்வாரு, கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்வாரு. அவர் சொன்னது தானே, மத்ததெல்லாம் கூட பொறுமையா செய்யட்டும். இப்ப தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு சொன்னார்ல, அதெல்லாம் தங்க போடுற விஷயம். தங்க வைக்கிற விலைக்கு இன்னைக்கு போட முடியுமா? கஷ்டம் தான். அது லேட்டா கூட பண்ணட்டும். ஆனா பஸ்ல போறது பண்ணலாம்ல. பண்ணுவார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. 1 மாசத்துலயே உடனே பண்ணிடலாம் சொன்னாரு அவரு. அவர் சொன்னதுதான், நான் வேற எல்லாம் சொல்லல, அவர் சொன்னதுதான் கேக்குறேன். செய்வார்ப்பா, செய்வாரு. செய்ய மாட்டாரு. 4 சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு. 6 சிலிண்டர் அது தருவாரு. 6 சிலிண்டர் தருவாரா? இப்போ மாசமான கட்டை போட்டா வந்து போகுது, டக்குனு வந்து போகுது சிலிண்டர். 6 சிலிண்டர் தருவாருன்றீங்க. ஆனா மோடி சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்தாதீங்க, வண்டிலேயே போகாதீங்க அப்படின்றாரு. மாட்டினா செருப்பு கட்டி அடிப்பாங்க. மோடி அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவன் மாட்டினா எதிர்மாட்டான், மாட்டினா உத தான் வாங்க போறான். விஜய் மோடியை பத்தி எதுவும் பேசவே மாட்டாரு. அவருக்கு என்ன புதுசா வந்துக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியும் விவரம்? விவரமே தெரியாமலே ஆட்சிக்கு வந்துட்டாரு, முதல்வரா உட்காந்துருக்காரு. ஆமா, பொறுமையா செய்வாரு. பொறுமையா இருந்தா செய்வாரு. ஆமா, இல்லன்னா போ இல்ல ஊத்தி செய்யலன்னா ஊத்தி பிடித்தான் போகணும். இப்போ ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் போய் எல்லாத்தையும் செக் பண்றாரு. அறநிலையத்துறை அமைச்சர் தான் இந்த முருகு பாக்கெட் என்னைக்கு தயாரிச்சதுன்னு கேக்குறாரு. அது என்னைக்கு தயாரிச்சது, என்ன டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இது பண்றாரு. எக்ஸ்பைரி டேட் கேக்கல, மேனுஃபேக்சரிங் டேட் கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? மேனுஃபேக்சரிங் டேட் அது ஓகே, அது தேவையில்ல. நம்ம எக்ஸ்பைரி டேட் நமக்கு தெரியணும்ல. அப்பதானே நம்ம இப்போ நம்ம ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறோம், அதுல எக்ஸ்பைரி டேட் எப்போ தயாரிச்சிருக்காங்க, எப்போ அது எக்ஸ்பைரி ஆகுதுன்னு போட்டிருப்பாங்க. நம்ம வாங்கி பார்ப்போம், பார்த்துட்டு ஓகே கரெக்டா இருக்கு, அப்போ நம்ம குடிப்போம். ஒரு பிஸ்கெட் வாங்குறோம், அதுலயும் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு வாங்குறவங்க, நம்ம கோயிலுக்கு வரவங்க நம்பி தானே அது வாங்கிட்டு போறாங்க. அதுல நமக்கு வேணும்ல. அது பிஸ்கெட் பாக்கெட்டோ நீங்க மத்த சொன்னா ஓகே. இந்த முறுக்கு பாக்கெட் இருக்குல்ல, அதெல்லாம் கெட்டு போற ஐட்டம் கிடையாது, நமுத்து போற ஐட்டம். இல்ல, கெட்டு போறது வேற, நமுத்து போறது வேற. கெட்டு போறது வேற, நமுத்து போறது வேற. அதுல கெட்டு போனா ஸ்மெல் வரும், உங்களுக்கு தெரியுமா? சிகரெட் ஸ்மெல் வரும் தெரியுமா? சிகரெட் ஸ்மெல் வருமா? சிகரெட் ஸ்மெல் இல்ல, சிகரெட்னு சொல்லுவாங்க. அது என்ன எண்ணெய் வாடை வரும்னு தெரியும். அது வரும். அப்ப மக்களுக்கு தெரியும் இது பழசு அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியும். அப்புறம் ரொம்ப நாள் போயிடுச்சுன்னா அது நமுத்து போவோம், அதுவும் மக்களுக்கு தெரியும். அப்ப அதுக்கு நம்ம எக்ஸ்பைரி டேட் தானே பாக்கணும். ஆமா, எக்ஸ்பைரி டேட் 15ஆம் தேதி தான் உருவாக்குனது அப்படின்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு அந்த வியாபாரி கிட்ட கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? அது தப்புதான். ஆனா அது மாத்தி சொல்லியிருக்கணும். இது எப்ப மேனுஃபேக்சர் பண்ணுது, எப்ப இது எப்ப எக்ஸ்பைரி ஆகுது நமக்கு தெரியணும். அப்படி கேட்கணும். அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அது பாத்துக்கணும். அவங்க எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் தப்பு நடக்குதானே செய்யும். யானைக்கு அடி சறுக்குன்ற மாதிரி எல்லாருக்கும் நடக்குதான் செய்யும். கொரோனாக்கு எதுவுமே எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஒயின் மாதிரி வீட்டுல போட்டானுங்க, கிரீனி பழத்துல போட்டானுங்க, மாம்பழத்துல போட்டானுங்க. இருடா இருங்க நான் கிர்னி பழத்துல போட்டானு, அண்ணாச்சி பழத்துல போட்டானு, மாம்பழத்துல போட்டானுங்க, தர்வீஸ் பழத்துல போட்டானுங்க, கேரட்ல போட்டானுங்க. அவனை குடிக்க நல்லதான் தானுங்க. சரி, நான் கேக்குறேன், கிர்னி பழம், திராட்சை பழம், மாம்பழம், கேரட்டு, இன்னும் ஏதோ சொன்னீங்களே, ஆமா, இது எல்லாமே உடம்புக்கு நல்லது. எது நல்லது? அது கூட என்ன கலக்குறான்? என்ன கலக்குறாங்க? அது கூட என்ன கலக்குறாங்க? போதை மாத்திரை கலந்துன்னா அது போதை வருது. போதை மாத்திரை யார் விற்கிறாப்பா? அது ஒயின் ஷாப்ல இதுல போட இங்க மெடிக்கல்ல கேட்டாலும் கொடுக்குறான், மெடிக்கல்லயே கொடுக்குறான். கொடுக்குமா என்ன பண்ண வேண்டிய? அவன் அந்த அவசரத்துக்கு ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ இது வச்சிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் மெடிக்கல் ஷாப்லயே விற்கிறது இந்த அது கூட இந்த பழங்கள்லாம் சேரதுல நல்லது. இப்ப இதே சாராயங்கள்ல என்ன போடுறாங்க? ஈஸ்ட் போடுறாங்க. இதே ஈஸ்ட் தானே நாங்க ஜூஸ்ல போட்டோம் கொரோனாக்கு. ஈஸ்ட் தான் வாங்கி போட்டோம். ஆமா, ஈஸ்ட் போடுவோம், சக்கரை போடுவோம். அப்படின்னா கடை மூடவே கூடாதுன்றீங்களா? கடெல்லாம் மூட்டா அவ்வளவுதான். கவர்மெண்ட் எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுது, எத்தனை பர்சன் நிக்குது, எத்தனை லேடிஸ் எவ்வளவு போயிருக்காங்க. நீ இப்ப போனியா? எவ்வளவு கடை வச்சுட்டு போன? இரு, கடை எவ்வளவு வச்சுட்டு போன? கவர்மெண்ட்ல நீ எவ்வளவு கடை வச்சுட்டு போன? 10 லட்சம் கோடி. அவரு எவ்வளவு கடை வச்சாரு? யாரு? அவரு பின்னாடி இருந்தவரு. அதுக்கு முன்னாடி 4 லட்சம் கோடி. இப்ப நீ 6 லட்சம் கோடி தானே வச்சுட்டு போயிட்ட. இந்த கருத்தெல்லாம் எப்படி அடிக்க முடியும்? ஒயின் ஷாப் தான் அடிக்க முடியும். ஏன்னா வேற தொழில் துறையும் இல்லையா? எதுவுமே இருக்காது. எது இருந்தாலும் நீ தலை எடுக்கவும் முடியாது. எது இருந்தாலும் தடை எடுக்க முடியாது. இப்ப நீ 1000 ரூபாய் கொடுத்துனுக்க, இப்ப 2500 ரூபாய் கொடுங்க, எப்படி கொடுப்ப? உன் வீட்டு பணத்தை குடும்பத்துக்கு எடுத்துதான் அப்படி பண்ணுமா? உன் வீட்டு பணத்தை கொடுப்ப, உன் பணத்தை கொடுப்ப. இப்ப 6 கேஸ் கொடுக்கணும்னு சொல்றேன். 6 கேஸ் எப்படி கொடுப்ப? அரசாங்கத்துல தான் கொடுக்கணும். அது உன் பணத்தை எடுத்தா அரசாங்கமே டிவி வச்சுட்டு போயிட்டே, கடன் வச்சுட்டு போயிட்டே நீ. அப்ப நான் எப்படி கொடுக்க முடியும் உனக்கு? திருப்பி அங்க போ கடன் வாங்கி இன்னும் கடன் கடன் வச்சுட்டு போவேன். இப்படியே அந்த காசு நம்ம சம்பாதிக்கிற காசு உங்ககிட்டயே கொடுத்துடலாமா?
அப்படி பண்ணிடலாமே. இவர் சொன்னது நல்ல ஐடியா தானே. ஆ. சாராயம் வாங்குறதுக்கு நீங்க நல்லது பண்ற ஏதாச்சும் காசு கொடுத்துட்டு போயிடலாம்ல. எப்படி போடுவேன் எல்லாம் நாங்களாம் கொள்ளைச்சின்னு வந்து கொடுக்க முடியும் உனக்கு? சம்பாதிக்கிறது 150 ரூபா 130 ரூபா கொடுக்குறீங்கல்ல, கடையில கொடுக்கறது நேரடியா கொடுத்துட்டு போங்க. உங்க உடம்புக்கு நல்லது, 4 பேருக்கு எப்படி நாங்க கொடுக்க நாங்க எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்கலாமே. கவர்மெண்ட் ஃபண்ட் ஏம்பா நீ சம்பாதிச்சு நீ போற, நாங்க கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி புள்ளி நான் காப்பாத்தான் நான் வச்சுன்னு இருக்கேன். இருங்க, அவர் ஏன் பேச்சு பிரகாரம் வராரா? நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? அப்படியே கவர்மெண்ட்டுக்கு எங்க 150 ரூபா கடையில கொடுக்கறதுக்கு நீங்க கொடுத்துட்டு போயிடலாம். நீங்க இந்த வேலை செஞ்சா சம்பளம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க. இந்த சம்பளத்தை வச்சு நீ வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்தணும். ஆமா பண்ணுவீங்க. பண்ணும்போது இதுல நீ ஒரு கட்டிங் அடிக்கணுமா அடிக்கூடாது நினைப்பியா? நினைக்க மாட்டியா? நான் எனக்கு பழக்கம் இல்ல, நடிக்க பழக்கம் இல்ல, நினைக்க மாட்டேன். வேற ஏதாவது ஒரு பக்கத்துக்கு ஒரு 150 ரூபா எடுப்பியா? எடுக்க மாட்டியா? 150 ரூபா எடுக்க மாட்டேன். 15 ரூபா தான் டீ. 4 ஃப்ரெண்டுங்க வராங்க, உங்க கூட 4 பேர் வராங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம், எக் ரைஸ் சாப்பிடலாம். எப்படி நல்லது? ஏன் நல்லது இல்ல? சாப்பாடு நல்லது தானே. அந்த பணத்தை எப்படி நீயே கொடுக்குற? உன் பணம் நீ சம்பாதிச்சு நீ அர்த்தனுக்கு வாங்கி பண்ற போல. நீ சம்பாதிச்சு நீ அர்த்தனுக்கு பண்ற, அது நீ தனியா சாப்பிட்டு போ. நான் தனியா தானே சாப்பிடுறேன். எப்படி 4 பேர் ஃப்ரெண்ட் வந்தா என்ன பண்ணுவ? 4 பேர் சேர்ந்து 50 ரூபா போட எப்படி போடுவாங்க? நாங்க பாக்குறோமே, ஒரு ஐஸ் வாங்குறதுக்கு நீ குடிக்க நான் குடிக்க, நீ பண்ணலையா நான் பண்ணலையான்னு பாக்குறீங்களா? அதான ஃப்ரெண்ட்ஷிப். அதான் தப்பு. அது நீ சாப்பிட்டு நீ போயிடணும்.